முக்கிய செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு காலை 10 மணி அளவில் வருவதையொட்டி பல அடுக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளின் உடைமைகள், அவர்கள் வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு போலீசார், மத்திய பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மற்றும் தீவிர கண்காணிப்பு திருச்சி விமான நிலைய பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. திருச்சியில் சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். காலை 10 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருவதையொட்டி பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தீவிர கண்காணிப்புக்கு பயணிகள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளின் உடைமைகள், அவர்கள் வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே நகருக்குள் அனுமதிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று காலை 10:05 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக மாத்தூர் அருகே உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அங்கு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். மதியம் 12 மணிகளில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை பாரத பிரதமர் தொடங்கி வைக்கிறார். விமான போக்குவரத்து, ரயில், சாலை, கப்பல், உயர்கல்வி, எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறைகள் தொடர்பான 19,850 கோடிக்கு மதிப்புள்ள பல வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து இத்துறைகளில் புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு ரயில்வே திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த வகையில் பல்வேறு திட்டங்கள், அதாவது 19,850 கோடிக்கான திட்டங்களை அறிவித்த பிறகு புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். இந்த புதிய முனையத்தை திறந்து வைப்பதை கலந்து கொள்வதற்காக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 3,800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 5 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. தற்போது பொதுமக்கள் விழாவை காண வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் உடைமைகள் அனைத்தும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. அதே போல வெளியிலிருந்து வரும் கார் பாஸ் முன்னாடியே வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் அனைத்து கார்களும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. அதே போல பொதுமக்கள் கொண்டு வரும் பைகள், உடைமைகள் போன்ற அனைத்தும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் சோதனையானது அனுப்பப்பட்டு வருகிறது. சோதனைக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அனுமதி அட்டை பெறாத யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. கிட்டத்தட்ட 12 எஸ்பிக்கள், அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல 5 அடுக்கு பாதுகாப்பானது தற்போது போடப்பட்டுள்ளது. வெளியிலிருந்து வரும் வாகனங்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை.